ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வடாம் சீரீஸ் சம்மர் ஸ்பெஷலில் நம்ம கிள்ளு வடாம், வெங்காய கிள்ளு வடாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில், ரொம்ப நமக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு களைஞ்சு அதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி. இப்போ நான் 5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன், பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ 15 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சு இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நான் இதை முந்தின நாள் நைட்டே செஞ்சு வச்சுருவேன். இப்போ நைட்டு 10:30 மணி ஆகுது. இப்போ இதில் இந்த கீழே அந்த பிளேட்லாம் நான் எதுவுமே போடலை. அந்த கஞ்சியோடு சேர்த்து தான் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 10:30 மணிக்கு நான் அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா அது தானாக ஆஃப் ஆகிக்கும் ரெடியான உடனே. காலையில் நான் வர்றப்போ இது சூடு கரெக்டாக இருக்கும். எடுத்து இந்த மிக்ஸ் பண்ண வேண்டியதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வடாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஆன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் பச்சை மிளகாயோட காரத்துக்கு ஏற்றபடி, உங்களோட கார அளவுக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட போகிறோம். நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இந்த மிளகாய் அரைச்சோம்னா மிளகாய் நல்லா கலராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாயும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 கிலோ அரிசிக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ இந்த தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு உரித்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் 200 கிராம் வெங்காயம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி கொஞ்சம் கூட குறைய கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட வெங்காயமும் உரிச்சு ரெடியாக இருக்குது. கப் அளவுகளில் சொல்லணும்னா இது ஒரு 1.25 கப் அளவுக்கு இருக்குது. இந்த பொடியை நறுக்கின வெங்காயம் இதை மூடி வச்சிடலாம். இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டோம்னா நல்லா உப்பு சார்ந்து நமக்கு இதில் கிடைக்கும். வடாமுக்கு நம்ம யூஸ்வலாக கல்லுப்பு தான் போடுவோம். கல்லுப்பு நல்லா வெறும் எண்ணெய் செடியில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அப்போது டக்குன்னு நம்மளோட வடாம் வீணாக போகாமல் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இப்போ வடாமுக்கு உப்பு போடுறப்ப வடாம் கொஞ்ச நாளில் சுருங்கிடும் இல்லையா? காஞ்ச உடனே சுருங்கி அளவில் சின்னதாக போயிடும். ஸோ நம்ம உப்பு ரொம்ப போட்டுட்டோம்னா நமக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறமா உப்பு கரிக்கும். அதனால் ஒரு அரையிலிருந்து அரைக்கும் முக்காலுக்கும் நடுவில் உப்பு போடுங்க. ரொம்ப உப்பு போட்டுடாதீங்க. அதுக்கு உங்களோட உப்போட கரிப்புக்கு ஏற்றபடி போடுங்க. இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான அளவு உப்பை விட ஒரு உப்பு கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ இது வேகட்டும். இப்போது நம்மளோட சாதம் வெந்து ரெடியாக இருக்கு. இதை லேசாக அப்படி மசிச்சு மட்டும் விட்டுடலாம். இப்போ நம்மளோட அரிசி மசிச்சு ரெடியாக இருக்குது. இதில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உதுத்த மாதிரி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் உதுத்து விட்டுருக்கேன். இதோட நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா நமக்கு காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே நம்ம போய் மாடியில் வெயில் வரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வடாமாக போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம காலையில் போடுறதுக்குள்ளார ஆறி ஒரு வெது சூடோடு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொரிச்ச பெருங்காயம் இருந்ததுன்னா அதை கூட நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்க்கலாம். இல்லை இந்த மாதிரி பெருங்காயமும் சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். பிடிச்சதுன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம்.
இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோட உப்பு அளவு வந்து இப்போவே பார்த்துக்கோங்க. ஒரு 3/4 பதம், அரை பதத்துக்கும் 3/4 பதத்துக்கும் நடுவில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். உங்களோட அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருந்ததுன்னா இந்த 3 கப்பை விட கொஞ்சம் கூட தேவைப்படுமா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்த உடனே இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்போ அரை கப்போ கொஞ்சம் சூடு பண்ண தண்ணி எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இது கரெக்டான அளவாக இருக்கிறதுனால நான் அதுக்கு மேலே எதையுமே ஆட் பண்ணல. இது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அதை எடுத்து கிள்ளி வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம நேற்று நைட்டு செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, இன்னுமே கூட கொஞ்சம் வெதுவெதுப்பு இருக்குது அடியிலலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்து கிள்ளி 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 இந்த மாதிரி வைக்கணும். நம்ம மாடியில் கொண்டு போய் ஒரு நல்ல காட்டன் துணியை நனைச்சி பிழிஞ்சு விரித்து போட்டு இந்த மாதிரி கிள்ளி 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 வச்சிட்டோம்னா அது நல்லா காஞ்சு நமக்கு ரெடியாகி கிடைக்கும். இப்போது இவ்வளோத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி கிள்ளி வைக்கிறத விட நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வீட்டில் எண்ணெய் கவரோ இல்லை பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் கவர் இருந்ததுன்னா நீங்கள் எந்த கவர் எடுத்திங்கனாலும் அது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. மெல்லிசான கவர் எடுத்திங்கன்னா நம்ம வெயிட் போட்டு அழுத்த ஆரம்பித்தோடனே அது பிச்சுக்கிட்டு எல்லா இடமும் சிந்தி நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுக்கப்புறமா. அதனால் இந்த மாதிரி இதுவும் இல்லை, இந்த மாதிரி திக்காக இருக்கிற ஜிப்லாக் கவர்ஸு, இந்த மாதிரி கவர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கேக்கு பைப்பிங் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி டிஸ்போசபிள் கோன் ஷேப்ட் கவர்ஸ் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க. ஸோ இதை வாங்கி இதுக்குள்ளே நம்ம இந்த வடம் மாவை வந்து நொப்பிட்டு இந்த அடியில் நமக்கு எவ்வளோ ஓட்டை வேணுமோ அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி பிழிஞ்சு பிழிஞ்சு விட்ட மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு உருண்டையாக நமக்கு கிடச்சிடும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. ஏன்னா மாடி வெயிலில் போய் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா ரொம்ப டயர்டாகிடுவோம். அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி பைப்பிங் கோன் இருந்ததுன்னா இந்த கோனில் எந்த பைப்பிங் நாசிலும் போடாமல் இதை மட்டும் போட்டு இதனால இந்த ஓட்டை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி போட்டு இதை ஃபுல்லும் இந்த மாவை நொப்பிக்கிட்டு அப்படியே இப்படி வச்சிங்கன்னா போகிறோம். நிமிஷமாக நம்ம எல்லாத்தையும் கிள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டு வந்துடலாம். நான் இப்போ இந்த பைப்பிங் நாசில் மட்டும் இது நாசில் இல்லாமல் வெறும் இந்த 2 அட்டாச்மெண்ட் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் நொப்பிக்க போகிறேன். நான் இப்போ இதை நிரப்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கோனில் நிரப்பிக்கோங்க. நிறைய மாவு அட் அ டைம் நிரப்பிக்க முடியும் நம்மளால். இப்போது லேசாக இந்த எட்ஜில் இப்படி இந்த கையால் இது இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கையால் இப்படி பிடிச்சிட்டு லேசாக இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போகிறோம். நமக்கு இப்படி கிள்ளு வடா மாதிரி அழகாக லேசாக அப்படி தூக்கி விட்டிங்கன்னா இப்படி வச்சு இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா போகிறோம். அழகாக இது வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நிமிஷமாக இந்த கிள்ளு வடாம் போட்டுட்டு வந்துடலாம். இதே இதை வந்து நீங்கள் பேப்பர் ஆயில் கவர்லேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் திக்கான ஆயில் கவர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த கோனில் வந்து நீட்டாக இந்த மாதிரி டியூபாக இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு கூட நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கத்தி வச்சோ இல்லை கையாலேயோ இப்படி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கிள்ளு வடவும் பண்ணிட முடியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி விட்டோம்னா போகிறோம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்மளால் கிள்ளு வடவும் போட முடியும் இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு காலையில் இதை வந்து பிரித்து போடுறதுக்கு இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியே கூட நீட்டாக நீங்கள் பிழிஞ்சு போட்டுட்டு வந்துடுங்க. சாயங்காலம் இது கொஞ்சமாக காஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கூட நம்ம டைம் இருக்கிறப்ப பிச்சு விடலாம். இல்லாட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட இந்த நீட்டாக காஞ்சிருக்கிறத உடச்சி ஈஸியாக நம்மளால் கிள்ளு வடவும் மாதிரி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கருப்பு துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம வடம் வந்து நல்லா காஞ்சி ரெடி ஆகிடும். இந்த வடம் போடுறதுக்கான டிப்ஸ் வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். இப்போது நம்ம இது காலையில் போட்ட வடவும் இப்போ சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து ஈஸியாக அப்படி எடுக்க வருது பாருங்கள். ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி இனிமேல் நாளைக்கு வந்து கொண்டு போய் வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். ஒரு நாள் இல்லை 2 நாள் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு இந்த கிள்ளு வடாம் வெங்காய வடாம் ரெடி ஆகிடும்.
இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த கிள்ளு வடாமல் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காய கிள்ளு வடம் ரெடி. டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் பழைய சாதத்தில் மேலே ஊற விட்டு நல்லா அது ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்றது. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். என்னோட மொத்த 2 சேனல்ஸ், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதோட செய்முறை விளக்கம், இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாம் கூட இருக்குது, பாருங்கள்.